அருமையான கெனடி ஐயாவுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். பாஸ்டர் அம்மாவுக்கு, குடும்பத்துக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் ஜாக்சனுக்காக, என்னுடைய மனைவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஊழியர், அன்பான ஊழியர், தாழ்மையான ஊழியர். அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மேடையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா தலைமை ஊழியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏற்கனவே இவர்கள் எல்லாம் நான் இந்த பகுதியில் வரும் பொழுது பார்த்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை என் கேள்வியை பாடிட்டு ஆமென் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். நான் இங்கே வரும்போது அந்த பாட்டு 64,000 பேர் பார்த்துருந்தாங்க. இன்றைக்கி இந்த இடத்த விட்டு போகும்போது 67,000 பேர் பார்த்துருக்குறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு முறை மாத்திரம் அந்த பாடலை நான் பாடுறேன். நீங்களும் கேளுங்க. யூடியூப்பில் போய் என் கேள்வி அப்படின்னு தட்டினீங்கன்னா வரும். சும்மா தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கனாலே வரும். கேளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, கர்த்தர் நல்லவர். எஃப் மைனர் தானம்மா. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, என் குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, என் குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. நீங்க பாடுங்க. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, உமது கரத்திலே நன்மையை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டுமோ? நன்மையை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டுமோ? ஏப்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க? ஏப்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க? கேள்வி கேட்க தைரியம் இல்லையே உங்களை பார்த்து, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல, நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, விட நீங்க தானப்பா. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க. உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவரே, உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவரே. ஏன்பா இப்படி, எதுக்குப்பா இப்படி? ஏன்பா இப்படி, எதுக்குப்பா இப்படி? கேள்வி கேட்க தைரியம் இல்லையே உங்களை பார்த்து, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே.
நீங்க இல்லாம வாழ முடியல, ஒண்ணு முடியல. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணு முடியல. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. குழப்பத்திற்கு நல்லா கைத்தட்டி நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இயேசுவே நீங்க இல்லாம வாழ முடியலப்பா, நீங்க இல்லாம ஒண்ணுமே. இந்த ஒரு வார்த்தைய அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு இல்லாம எது இல்லைனாலும் பரவாயில்லை, இயேசு இல்லாம ஒண்ணுமே. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இயேசு இல்லாம வாழ முடியல. Without Jesus I can't live. ஒண்ணுமே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கடைசி நாள் கூடுகையை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தடை செய்ய எத்தனிக்கிற அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்தீங்கன்னா வர்றவங்க உட்கார்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் கூடி முன்ன தம்பி உள்ளே வரலாம், உள்ளே வந்து உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளம் உள்ளே வந்து உட்காருங்க. ஆமாம், கொஞ்சம் நல்லா முன்னாடி தள்ளி வரலாம், முன்னாடி தள்ளி வரலாம். வந்தீங்கன்னா வர்றவங்க உட்கார்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனம். டி மேஜர்ல கை வச்சுக்கோங்க, எல்லாரும் திருப்பிக்கலாமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். இந்த பக்கம் வந்து உட்காருங்கம்மா, இந்த பக்கம் வந்து உட்காருங்க. ஆமா, நான் ஏற்கனவே முதல் நாளிலே சொன்னேன், 3 நாட்களும் நான் 3 பெண்களை குறித்து உங்கள் மத்தியில் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்துகிறார் என்று சொல்லி முதல் நாளிலே ஒரு பெண்ணை குறித்து பேசினேன், ரூத்தை குறித்து. அவர்களை குறித்து 4 சத்தியங்களை பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உபவாச ஜெபத்திலே யாகேல் என்கிறதான ஒரு பெண்ணை குறித்து நான் பேசினேன், 3 சத்தியங்களை பேசினேன். 2வது நாள் கூட்டத்திலே யாரை குறித்து பேசினேன்? ராகாப் என்கிற பெண்ணை குறித்து உங்கள் மத்தியிலே பேச 3 சத்தியங்களை பேச கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கும் ஒரு பெண்ணை குறித்தே பேசி நான் முடிக்கிறேன், ஆகார் என்கிறதான பெண்ணை குறித்து. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனமாய் கவனியுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு துறவை கண்டாள். போதும். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கண் திறக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே நான் பிரசங்கிக்க போகிறேன். கவனமாய் கவனியுங்கள். கண் திறக்கப்படுகிற ஒரு அனுபவம். I'm not talking about these eyes. நான் இந்த கண்ணை குறித்து பேசல. இங்க நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இந்த கண்ணை குறித்து நான் பேசவில்லை. நான் பேசுவது இருதயத்தில் இருக்கிற கண்களை குறித்து பேசுகிறேன். அம்மா இப்படி வந்து உட்காருங்க, அம்மா இந்த சைடு உட்காருங்க. ஒரு ஆள் சொல்லலாம் அங்க இருந்து, அவங்க வந்து திணற அளவுக்கு நம்ம விடணுமா? சொல்லலாமே. ஸ்தோத்திரம். ரைட், கவனிங்க. நான் இந்த கண்ணை குறித்து பேசல, நான் அகக்கண்களை குறித்து பேசுறேன்.
இந்த கண்ணு நிறைய பேருக்கு நல்லா திறந்து இருக்குது, பெருசா இருக்கு, சிலருக்கு ரொம்ப பெருசா இருக்கு, என் கண்ணு மாதிரி. ஆனா அந்த கண்ணை நான் பேசல. நான் இந்த கண்ணு பிசாசானவன் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய அஸ்திராயுதம் என்னவென்றால், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடி, வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி, எங்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவீர்களோ, எங்கே நீங்கள் வெளிச்சத்துக்குள் வந்து விடுவீர்களோ என்று சொல்லி சத்துருவானவன் எடுக்கிற ஒரு பெரிய அஸ்திராயுதம் மனக்கண்களை குருடாக்குவது. ஆமா, கவனிங்க, மனக்கண்களை குருடாக்குவது. நான் சொல்றேன், இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு என்ன தேதி? 21. இன்னைக்கு 21. அநேக பேருடைய வாழ்க்கையில வருகிற இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிகிறதுக்குள்ள இன்னும் ஒரு 9 நாள்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாருங்க. நம்புறவங்க நல்லா கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். There is only 9 days. God will do some wonders. God will do some outstanding miracles in your life. அடுத்திருக்கிற 9 நாள்ல சில குட் நியூஸ் உங்க காதுகளை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்திருந்தவைகள், நீங்கள் வேண்டிக் கொண்டிருந்தவைகள், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தவைகளில், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முழுமையான நன்மை வருதோ இல்லையோ ரெண்டாவது, ஆனா அதனுடைய உள்ளங்கை மேகம் எழும்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு அற்புதம் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்திருக்கிற 9 நாட்களிலே, இந்த 6 மாதம் முடிந்து அடுத்த அரை ஆண்டுக்குள் போகும் பொழுது நன்மையை சுதந்தரித்தவர்களாய் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அப்ப சத்ருவினுடைய வேலை என்னன்னா, அதை நீ பெற்றக்கூடாது. 9 நாள் அதை நீ பெற்றக்கூடாது, அதை அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்கு சில யுக்திகளை அவன் எடுப்பான். அதுல ஒண்ணுதான் கண்ணை குருடாக்குறது. இந்த ஆவிக்குரிய கண்ணை குருடாக்கிறது. ஜெபிக்க கூடாதபடி, துதிக்க கூடாதபடி, ஆண்டவரை தேடக்கூடாதபடி, வசனத்தை அறியக்கூடாதபடி சத்துருவானவன் எடுக்கிற ஒரு பெரிய காரியம் தான் கண்ணை குருடாக்குறது. அந்த அம்மா பைபிள் படிச்சுட்டே இருக்காங்க, என்னைக்கு கவனிங்க. உள்ள இருக்க கண்ணை குருடாக்குறது. அப்ப இந்த கண்ணு எப்படி குருடாக்கப்படுது அப்படிங்கறத குறித்து தான் இன்னைக்கு நான் பேச போறேன். எந்தெந்த காரியங்களை கொண்டு பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்குறான் அப்படின்னு 4 சத்தியம் பேச போறேன். 4 சத்தியம் பேச போறேன். எந்தெந்த காரியங்கள் நீ தேவனை அறியக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை 9 நாள்ல நீ பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, இந்த நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடாது. எங்க பெற்றுவாளோ, எங்க கிடைச்சிருமோ, எங்க ஆசீர்வாதத்தோட ஜூலைக்குள்ள போயிருவாளோ, அடுத்த 6 மாசத்துக்குள்ள காலை வச்சிருவாங்களோ அப்படின்னு உங்களை தடுக்கிறதுக்கு சத்ருவானவன் எடுக்கிற 4 முயற்சிகளை இன்றைக்கு காண்பித்து கொடுக்க போறேன். அதை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகணும். ஐயோ, இதுல இருந்து நான் விடுதலை பெறணும், இதுல இருந்து நான் மாறணும், எனக்குன்னு வச்சிருக்கிறது இந்த 9 நாள்ல நான் சுதந்தரிக்கணும் அப்படிங்கறது ஆவியானவர் உங்களோட பேசுவார். பாயிண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்துடணும். அப்பயே பாயிண்ட் வரும்போதே முடிஞ்ச பின்னாடி ஒப்பு கொடுத்துக்கலாம் நினைக்காம, ஒரு பாயிண்ட் வந்து அப்பயே ஜெபம் பண்ணி ஒப்பு, 2வது பாயிண்ட்டுக்கு அப்பயே, 3வது பாயிண்ட்டுக்கு அப்பயே, 4வது பாயிண்ட்டுக்கு அப்பயே, கடைசி ஜெபத்துல முற்றிலும் ஒப்பு கொடுத்துட்டா 9 மாதத்துல அந்த 9 நாட்கள்ல சுதந்தரிக்க போறீங்க. மெதுவா கை தட்டுங்க, கை வலிச்சிட போகுது. மெதுவா நல்ல பலமா கை தட்டி. யாருக்கு அற்புதம் நடக்கும்னா, ரிசீவ் பண்றவங்களுக்கு. எனக்கு தான் சொல்றாரு, எனக்கு தான் இந்த காரியம், ஐ அக்செப்ட் இட், ஒரு ஆமேனு, ஒரு அல்லேலூயா, ஒரு கைத்தட்டு, அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்றவரா இருக்கிறார். நீ சொல்றத சொல்றா, வந்து உட்கார்ந்து தொலைஞ்சிட்டோம், முடிக்கும் போது முடிச்சிட்டு கிளம்பி போறோம்டா அப்படின்னு உட்கார்ந்து இருந்தா வேஸ்ட். அதுக்கு இப்பயே போயிடலாம். இது எனக்கு தான் வருது, சாமி என்கிட்ட பேசுறாரு, ப்ரொஃபெட்டிக்கலா பேசுறாரு, தீர்க்க தரிசனமா பேசுறாரு, எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. ரிசீவிங் கெபாசிட்டி. சரி, அதுக்கு முன்னாடி வழக்கம் போல இந்த சரித்திரத்தை சொல்லிடுறேன். ஒரு சரித்திரம் 4 சத்தியம். ஒரு சரித்திரம் 4 சத்தியம். ஆமா, விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறவர் யாரு? ஆமா, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்று அழைக்கப்படுறது யாரு? சாராமா. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கவனிங்க,
இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிராமிஸ் பண்ணியிருந்தார். உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன், உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை நான் தருவேன், பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படும், அவன் பேர் ஈசாக்கு அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தார். ஆனா இது நடக்கிறதுக்கு இட் வில் டேக் a prolonged period. ரொம்ப காலம் ஆகுது. ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகி போச்சு. ஆகாருடைய கற்பம் செத்து போச்சு. 100 வயசு தாத்தா பாட்டிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, பிறக்குன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. நம்ம ஆண்டவரை மாதிரி வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் தோத்துருவாங்க. அவ்வளோ வாக்குறுதிகளை ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறார். வருஷம் பிறந்தா புது வருஷ வாக்கு தத்தம், மாசம் பிறந்தா ஒரு வாக்கு தத்தம், தினந்தோறும் காலண்டர்ல ஒரு வாக்கு தத்தம், 10 குறைக்கு வாட்ஸ்அப்ல 10 வாக்கு தத்தம் வருது. பிறந்த நாளைக்கு ஒரு வாக்கு தத்தம், கல்யாண நாளைக்கு ஒரு வாக்கு தத்தம். ஐயோ ஐயோ, வாக்கு தத்தத்துக்கு ஸ்டேட்டஸ் போட்டு மாலை முடியல ட்ரெயின் விடுற மாதிரி அம்பூட்டு வாக்கு தத்தம் வருது. ஆனா நடக்குதா அப்படின்னு பார்த்தாதான் நடக்க மாட்டேங்குது. வாக்குத்தத்தம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இருக்குது. ஆனா என்று முதல் தான் தெரியல பாஸ்டர். வாக்குத்தத்தம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேங்குதே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாயிற்று, ஆனால் நடப்பதற்கு கால தாமதமாகுது. இதுக்கிடையில சாராமா வீட்டுக்காரரை பார்த்து சொல்லுதா, ஐயா வாக்குத்தத்தம் எல்லாம் சூப்பர், நல்லா தான் இருக்கு. சும்மா கூடாரத்துக்குள்ள படுத்திருக்கிறவனை கொண்டு வந்து வெளியில எடுத்துட்டு வந்து இந்த நட்சத்திரத்தெல்லாம் எண்ணி பாரு, அந்த அளவுக்கு உனக்கு புள்ள பிறக்கும். அங்க ஒண்ணு பிறக்கிறதுக்கே முடியாம இருக்கு. சும்மா படுத்திருக்கிறவனை வெளியில கூட்டிட்டு வந்து இந்த மண்ணெல்லாம் எண்ணி பாரு, அந்த அளவுக்கு உன் சந்ததி பிறக்கும். அங்க ஒண்ணு கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 100 ஆகி போச்சு. அம்மாவுக்கு செத்து போச்சு, இவருக்கு சத்து போச்சு, அம்மாவுக்கு செத்து போச்சு. சத்து போனதை ரெண்டையும் கொலாபரேட் பண்ணி எங்கிட்டு பிள்ளைய பெக்கிறது? வாய்ப்பே இல்ல. மெடிக்கலி இட் இஸ் அன்ஃபிட் டு கெட் தி சைல்ட். இதுதான் சூழல். அந்த அம்மா சொல்லுதியோ வாக்குத்தத்தம்லாம் நல்லா இருக்கு, ஆனா புள்ள பிறக்க வாய்ப்பு இல்ல. ஒன்னு செய். நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரி ஒருத்தி இருக்கா, அவ பேரு ஆகார். அவரை எகிப்துல இருந்து ஈஜிப்ட்ல இருந்து அடிமையா கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அவளோடு சேரும். ஒருவேளை அவள் மூலமாய் நமக்கு ஒரு சந்ததி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல புருஷனா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? வாயிலடி இப்படி சொல்லலாமா? என் கண்ணே, என் மணியே, உன்னை தவிர வேற யாரையாவது ஏறெடுத்து பார்ப்பேனா? ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லியிருந்தா நல்ல மனுஷன். ஆனா அந்த மனுஷன் அந்த அம்மா பார்த்து சொல்றான், என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், நீயே டேட்டை சொல்லு அப்படின்னு பொண்டாட்டிய பார்த்து. இப்ப நல்லா கவனிங்க, ஆபிரகாமும் ஆகாரும் சேர்ந்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய பிளான் என்னன்னா ஆபிரகாம் பிளஸ் சாராள் இஸ் ஈக்குவல் டு ஈசாக்கு. இது தேவ திட்டம். ஆனா மனுஷ திட்டம் என்ன? ஆபிரகாம் பிளஸ் ஆகார் இஸ் ஈக்குவல் டு இஸ்மவேல். இது மனுஷ திட்டம். உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்ப ஆபிரகாமும் இந்த ஆகாரும் சேர்ந்துட்டாக. இவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துருச்சு. அவன் பேர் என்னது? இம்சப்படுத்துறவன். அவன் பேர் இஸ்மவேல். இம்ச, அதுதான் இஸ்மவேல். பிறந்துருச்சு. இவன் பிறந்துட்டான். இவன் பிறந்து கொஞ்ச நாள் ஆன உடனேயும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஆபிரகாமுக்கும் சாராளுக்குமான ஒரிஜினல் பிள்ளையான ஈசாக்கும், எத்தனை பேருக்கு புரியுது? ஈசாக்கும் பிறந்தாச்சு, இஸ்மவேலும். எது தேவ திட்டம்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாம் பிளஸ் சாராள் இஸ் ஈக்குவல் டு ஈசாக்கு. இது தேவனுடைய. ஆனா மனுஷனா பார்த்து செஞ்ச பிளான், மனுஷ திட்டம் என்ன? ஆபிரகாம் பிளஸ் ஆகார் இஸ் ஈக்குவல் டு இஸ்மவேல். பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அதான் பிரச்சனை. நான் தேவ திட்டத்தில் இருக்கிறேனா, மனுஷ திட்டத்தில் இருக்கிறேனா? தேவ திட்டத்தின்படி தான் வாழ்றேனா, மனுஷ திட்டத்தின்படி வாழ்றேனா? கல்யாணம் பண்ணி 17 வருஷம் கழிச்சு 2 புள்ள பிறந்ததுக்கு முன்னாடி சந்தேகம் வருது, பாஸ்டர் நான் கல்யாணம் பண்ணது தேவ திட்டம் தானா, தேவ சித்தம் தானா? பல நேரத்தில் தேவ திட்டமா மனுஷ திட்டமா, மாம்சமா ஆவியா, இஸ்மவேலா ஈசாக்கா, இஸ்மவேலா ஈசாக்கா, ஆவியா மாம்சமா, மாம்சமா ஆவியா, ரெண்டுக்கும் நடுவுல ஒரே போர்.
ஒரு கிறிஸ்டியன் வார்ஃபேர், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாம்சத்துக்குரிய வாழ்க்கைக்கும் தினம் 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 போரிட்டு கொண்டே இருக்குது. ஆவி சொல்லுது அதிகாலையில எழும்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆனா மாம்சம் சொல்லுது வேணாம் வேணாம், நல்ல ஏசிய 16ல வச்சுட்டு கம்பளி இழுத்து போட்டுட்டு தூங்கு, கொஞ்ச நேரம் நல்லா தூக்கம் வரும். ஆவி சொல்லுது வெள்ளிக்கிழமையான ஞாயிற்றுக்கிழமையான உபவாசம் பண்ணு. மாம்சம் சொல்லுது, இஸ்மவேல் சொல்லுது வேணாம், உனக்கு சுகர் இருக்கு, 2 இட்லியை போட்டுட்டு மாத்திரையை போட்டுரு. ஆவி சொல்லுது பொய் சொல்லாம இரு, பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. மாம்சம் சொல்லுது பொய்ய சொல்லிரு, இல்லைன்னா மாட்டிக்கிறவ பெரிய பிரச்சனையா போயிடும், திருவிருந்து அன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆவி சொல்லுது கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்னு. ஆனா மாம்சம் சொல்லுது டென்ஷன் ஆகும்போது படார்னு ஒரு வார்த்தையை பேசிவிடு. ஆவி சொல்லுது பொண்டாட்டி அடிக்க கூடாது, மாம்சம் சொல்லுது கோவம் வரும்போது 2 சாத்து சாத்து. இப்படி ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் தினந்தனம் 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 ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஞாயிற்றுக்கிழமை ஆனா கர்த்தருடைய சபையில ஐயோ என்ன மகிமை, என்ன அபிஷேகம், என்ன வல்லமை, என்ன அந்நிய பாஷை, என்ன பாட்டு, மறுரூபமான ஒரு வாழ்க்கை தான். ஆனா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன உடனேயும் மாம்சத்தோட உலக மனுஷனோட வேலை பார்க்கிற ஸ்தலத்துல வர்றவங்க போறவங்க எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி கோவப்பட்டு அப்படி இப்படின்னு மாம்சத்துக்குள்ள. ஆவி மாம்சம், ஈசாக்கு இஸ்மவேலு, ஈசாக்கு இஸ்மவேலு, ஆவி மாம்சம். இப்ப நல்லா கவனிங்க, 2 grow up ஆயிட்டே வருது, 2 வளர்ந்துகிட்டே வருது. ஈசாக்கு இஸ்மவேல், ஈசாக்கு இஸ்மவேல், ஆவி மாம்சம், ஆவி மாம்சம் 2 வளர்ந்துகிட்டே வருது. ஒரு பாயிண்ட் வரும்போது 2 ஒரே சண்டை. என் டிஃபன் பாக்ஸ் இவன் தூக்கிட்டான், என் ஸ்நாக்ஸை தூக்கிட்டான், என் வாட்டர் கேனை தூக்கிட்டான், என் குச்சி டப்பாவை தூக்கிட்டான், என் பெஞ்சில தூக்கிட்டான், என் பேனாவை தூக்கிட்டான். ஐயோ ஒரே சண்டை 2க்கும். நம்ம பைபிள் படிக்கிறாரு. அப்ப இந்த அம்மா திரும்ப சாராமா வருது பாருங்க, வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்லு, ஐயா அந்த அடிமை பெண்ணையும் அவன் பிள்ளையையும் துரத்தி விடும். இந்த அம்மா தான் சொல்லுச்சு சேர்த்து கொள்ளும். இப்ப இதே அம்மா சொல்லுது எப்படி பாத்தீங்களா? தனக்கு ஒரு காரியம் இல்லைன்ன உடனே என்ன செஞ்சு கொள்ளும்? எனக்கு பதில் சொல்லுங்க, சேர்த்துக்கிறோம். தனக்கு காரியம் ஓகே ஆயிடுச்சுன்னு உடனேயும் நம்பாலும் நீ சொன்னா சேர்த்துக்கிறம்மா, நீ வேணான்னு சொன்னா சோத்துல மட்டும் வசத்த வச்சிடா தாயே. புருஷன்மார் பாடலாம் அப்படித்தானே இருக்கு. நீ என்ன சொல்றியோ அப்படியே செஞ்சிருவோம், அப்படியே செஞ்சிருவோம், அப்படியே செஞ்சிருவோம். நீ சேர்க்க சொன்ன சேர்த்துட்டேன், நீ பெக்க சொன்ன பெத்துட்டேன், நீ துரத்த சொல்ற துரத்திடுற. சார் பாத்தீங்களா? ஆமா, அப்ப அப்படி துரத்திடுற அப்படின்னு இப்ப துரத்துறாரு அந்த அம்மாவை. அந்த அம்மாவை துரத்தும் போது 3 பொருளை கொடுத்து துரத்துறாருங்க. 3 பொருளை கொடுத்து துரத்துறாரு. ஆமா, என்ன அப்படின்னா ஒரு சீலையை விரிச்சு அதுல 5 அப்பம் வைக்கிறாரு. ஆமா, 5 அப்பம் அப்படின்னா எங்க 5 அப்பம் இல்லையேன்னு பைபிள்ல முடிஞ்ச பின்னாடி சண்டைக்கு வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ணும் போது சரித்திரத்தையும் சேர்த்து பேசுற ஆளு அப்படின்னு. இஸ்ரவேல்ல நார்மலா நீங்க போனீங்கன்னா, எங்க போனீங்கன்னாலும் அப்பம் வேணும். அதாவது என்ன சாப்பாட்டுக்கு நீங்க போனீங்கன்னாலும் 5 அப்பம் 2 மீன் அவங்களுடைய நார்மல் ஃபுட். அதனாலதான் அன்னைக்கு அந்த பிரசங்கத்தப்ப அந்த பையனுக்கு அந்த அம்மா 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்து விட்டுச்சு. இன்னைக்கும் இஸ்ரேலுக்கு நீங்க போனீங்கன்னா 5 அப்பமும் 2 மீனும் நார்மலா கொடுப்பாங்க. ஒரு சாப்பாடுனால 5 அப்பம் 2 மீன். அப்ப சீலையை விரிச்சு 5 அப்பத்தை வைக்குது. 5 அப்பம்னா ஒரு அப்பம் 2.5 அடி டயால இருக்கும். 2.5 ஒரு காம்பஸ் அப்படி குத்தி 2.5 அடிக்கு போட்டீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கும், இல்ல இவ்வளவு மொந்தமா இருக்கும். இப்படி ஒரு 5 அப்பம் இத கட்டி ஒரு தோல்ல போட்டாச்சு. இன்னொரு தோல்ல ஒரு துருத்தி தண்ணி. ஒரு துருத்தி தண்ணினா 15 லிட்டர் தண்ணி. அத இன்னொரு தோல்ல வச்சாச்சு. முன்னாடி ஒரு தூரிய கட்டி ஒரு குழந்தையும் கொடுத்தாச்சு. ஆக மொத்தம் எத்தனை பொருள்? 3 பொருள். எத்தனை பொருள் சொல்லுங்க? என்னென்ன சொல்லுங்க? 1 சொன்னா அம்மா சத்தமா சொல்லுது. இங்க இருக்கிறது 1 வாயவே திறக்கிறது கிடையாது. 2 பேரும் ஈக்குவலா வர்றது கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. 1 நம்பர் 1 எத்தனை அப்பம்? ஆமா, இங்க என்ன இருக்கு? எத்தனை லிட்டரு? முன்னாடி என்ன இருக்கு?
எத்தனை புள்ள? ஒரு புள்ள தான். ஆமா, ரைட். இத்த மூணையும் தூக்கிக்கிட்டு அவர் தொத்தி விடுறாரு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஆகார் இதை மூணையும் தூக்கிட்டு போறாங்க. ஆகாரே எங்க போற? தெரியாது. யார் வீட்டுக்கு போற? தெரியாது. இந்த புள்ளைய எப்படி வளர்க்க போற? தெரியாது. இந்த புள்ளைக்கு எதிர்காலம் எப்படி? எதுவுமே தெரியாது. தெரியாது. இன்னைக்கு கூட என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலையும் கூட அப்படி ஒரு நிலைமை இருக்கலாம். பாஸ்டர், என் புருஷன் செத்துட்டாரு. சிலருக்கு என் புருஷன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, குடிகார பையன். என் பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்க்க போறேன் எனக்கு தெரியல. என் எதிர்காலம் எப்படி இருக்க போது எனக்கு தெரியல. என் கையில காசு இல்ல, நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல. என்ன சுற்றிலும் கடன் பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் தெரியல. என் சரீரத்தில் ஒரு தீராத வியாதி இருக்கு, என்னுடைய எதிர்காலம் என் பிள்ளைகளை எப்படி கடத்த போறேன் எனக்கு தெரியல. ஒருவேளை இப்படி ஒரு வேதனையோட, சந்தேகத்தோட, எதிர்கால பயத்தோட இருப்பீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த பிரசங்கம். அடுத்திருக்கிற 1 மணி நேரம் கவனமா அந்த வார்த்தையை கேளுங்க. கவனமா கவனிங்க. எதிர்கால நிச்சயம் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு, ஆகாரை போல ஒரு வனாந்தரத்தில் நீங்க பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். எதிர்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதின. பாட்டு தெரியுமா? எதிர்கால பயங்களல் ஓ வாட்டுதோ அனுதின. அருளாதரே சுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. அனைத்தையும் கொடுத்து வீடு. 2 கைகளை உயர்த்தி ஆஹா ஆனந்தம் பேரானந்தம் அருளாத சமூகத்தில். நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. பேரானந்தம் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு. பதறாதே மனமே, பாராளும் இயேசு உண்டு. பாராளும் இயேசு உண்டு. பதறாதே. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய பயத்தோடு, I don't know how to switch on in my next step. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் மேக்கப் பண்றதே என்னன்னா தன் கஷ்டம் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். பாப்பீங்க, கண்ணை திறக்கும் போது மிராக்கிள்ஸை பாப்பீங்க. Everything is already prepared. எல்லாம் ஆயத்தமாக இருக்கு. நான் என்ன ஜெபம் பண்றேனோ அதை ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னா அந்த பொண்ணு என்ன புதுசா பிறந்து வரும்போது கல்யாணம் ஆச்சாயா, ஐயோ அழகா இருக்கீல, அப்ப இவருக்கு ஒரு பொண்ணு வேணும்னா இவருக்கு இனியா பொண்ணு பிறந்து வரப்போது எங்கேயோ பிறந்து அது வளர்ந்து அந்த அடிமை எங்கேயோ இருக்குது. சீக்கிரத்தில் அவருடைய கண் என்ன செய்யாத. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவனுக்கு சொல்றேன், ஒரு பொண்ணுக்கு பையன் என்ன புதுசாவா பறந்து வர போறான், எங்கேயோ வளர்ந்து அவன் இருக்கிறான், அவனை சீக்கிரத்துல உங்க கண்கள் பார்க்க போகுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஆயத்தமா இருக்கு, அங்கதான் இருக்குது, ஆனா கண்ணுதான் உனக்கு தெரியல. இன்னைக்கு இப்ப அடுத்திருக்கிற 45 நிமிஷம் ஆண்டவர் எல்லா கண்ணையும் ஒரு சர்ஜரி பண்ண போறாரு.
ஆமா, இந்த வயசாகி போச்சுன்னா ஒரு கண்ணுல ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க தெரியுமா? என்ன சர்ஜரி? பொறை நீக்குதல், கேட்ராக்ட் சர்ஜரி பண்றாங்க. கொஞ்ச நாள் பச்சை துணியை கட்டுறது, அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டு சர்ச்சில் உட்கார்றது, அப்புறம் வெள்ளை கிளாஸ் போட்டு உட்கார்றது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த பொறையை நீக்கிற மாதிரி இப்ப அடுத்து இருக்கிற 45 நிமிஷம் இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய கண்ணு சர்ஜரி கத்தர் பண்ண போறாரு. ரெடியா இருக்கீங்களா? அனஸ்தீசியா கொடுத்துடலாமா? இப்ப நல்லா கவனிங்க. ஒரு கேள்வி. நான் சொன்னேன் அந்த ஊற்று எங்க இருந்துச்சுன்னு சொன்னேன். நீங்க சொல்லுங்க, அந்த ஊற்று எங்க இருந்துச்சு? ஊற்று எங்க இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு. கூடமாட வரணும். ஆமா, அங்கதான் இருந்துச்சுன்னா ஏன் அந்த அம்மா கண்ணுக்கு தெரியாம போச்சு? யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம். அங்க இருந்த ஊற்று இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த செல்போன், என் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த காணிக்கை பெட்டி எப்படி என் கண்ணுக்கு தெரியாம இருக்கும்? யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு வாய் கொடுத்து புண்ணாக்கு வாங்க உட்கார்ந்து இருக்காங்க? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. அவங்க சூழ்நிலையை பார்த்தாங்க, பிராப்தத்தை பார்த்தாங்க. அழும்போது கண்ணு குருடா இருந்துச்சு, தெரியல. ஓகே ஓகே, எல்லாம் நல்ல கரெக்ட், சூப்பர் பாயிண்ட். அடுத்த பிரசங்கத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் கரெக்ட் தான், கொஞ்சம் நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் தான். சரி, இப்ப நல்லா கவனிங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப எங்க சர்ச்சில் திங்கட்கிழமை ஆனா என் டேபிளுக்கு ஒரு லிஸ்ட் வரும். திங்கட்கிழமை ஆனா என் டேபிளுக்கு ஒரு லிஸ்ட் வரும். என்ன லிஸ்ட்னா, யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரல அப்படின்னு ஒரு லிஸ்ட் வரும். என் வேலை என்ன வேலை? அந்த லிஸ்ட வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கா போன் பண்ணுவேன். ஏமா வரல, ஏன் வரல? நீங்க சொல்றதான் சொல்லுவாங்க. கல்யாண வீடு, காது குத்து, சடங்கு வீடு, பூ புனித நீராட்டு விழா, இளவு வீடு, பிரியாணி திங்க போனோம், மை வைக்க போனோம், அவங்க பச்சை வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்து நீங்க சொல்றதுதான் தமிழ்நாடு ஃபுல்லா அதான் சொல்றாங்க. அப்படி சொல்லுவாங்களா? அப்போ ஒரு அம்மாவுக்கு நான் போன் அடிக்கிறேன். ஆமா, நைட் வந்தோடனே பாரு எங்க கொண்டு வைக்க ஒரு அண்ணலைய சொல்லுங்க பாப்போம். இத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்து இந்த இதுல திருந்து வைக்கணும். நல்லா கையை உயர்த்தி அண்ணலைய சொல்லுங்க பாப்போம். நம்ம இதை கூட பார்த்துட்டானா? இவனுக்கு மைக் இல்லாத போது இந்த பேச்சு பேசுறானே. ஆமா, அப்ப மைக் இல்லாத போதே இதை போடுவோம். இருந்தாங்க என்ன பண்ணுவான்? இப்ப நல்லா ஐயோ சரி சாரிமா அதோட விட்டுச்சு அந்த அம்மா. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்லுது, நீங்க எல்லாரையும் பாத்திய, என்ன மட்டும் பார்க்கல. ஆனா அதான் உண்மை. எல்லாரையும் பார்த்த இந்த அம்மா தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்துச்சு, என்னால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இப்ப அதைத்தான் நான் சொல்றேன். இந்த அம்மாவும் வனாந்திரத்துல என்னென்னத்தையோ பார்த்துச்சு. பார்க்க வேண்டிய ஊற்று என்ன செய்யல. அப்படி என்னத பாச பார்த்துச்சு? நாளை பார்த்துச்சு. இப்ப என்ன சொல்ல போறேன்னா, அந்த நாளையும் பார்க்காதீங்க நம்பர் 1, பார்க்காதீங்க நம்பர் 2, பார்க்காதீங்க நம்பர் 3, பார்க்காதீங்க நம்பர் 4, பார்க்க வேண்டிய 1 இயேசு அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ட்ரெயினை பிடிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்பப்ப மணியை வேற பாத்துக்கிறாங்க. நீங்க நல்லது. இத்தனை நாளும் பார்க்காம பிரசங்கம் பண்ணேன், எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் என் பாடு தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி என்னத்த பாஸ்டர் பார்த்துச்சு? அத மாத்திரம் சொல்லி 14வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 14வது வசனத்தை. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவன் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து தெரிந்தான். நல்ல கவனிங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே, இந்த வார்த்தையை சொல்லுங்க, பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து தெரிந்தாள். பாயிண்ட் நம்பர் 1 நல்லா கவனிங்க. வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். சொல்லுங்க பாப்போம். ரொம்ப கஷ்டம், நான் சொல்லுங்க. வனாந்திரத்தை எல்லாரும் சொல்லணும். வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்து.
ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். ஏவார் அந்த மாதிரி இருக்கு பாரு. அப்ப பாயிண்ட் நம்பர் 1, வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்து. என்ன தெரியும்? முதல் பாயிண்ட சொல்லுக்கா. வனாந்திரத்தை இந்த துறக்குதான் பாருங்கக்கா வாய. வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்து. என்ன தெரியும்? நான் ஊற்று 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 ஊற்றுன்னு சொல்றது ஊற்றாகிய ஜீவ கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து. அப்பா சரி, ஆவிக்குரிய அர்த்தம் சொல்றேன். வனாந்திரம்னா என்ன பாஸ்டர்? அதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன பாஸ்டர் அப்படின்னா, வனாந்திரமான மனிதர்கள், ஸ்டோன் ஹார்ட்டட் பீப்புள். அதாவது தர்றேன், வாங்கி தரேன், உன் பிள்ளைய வாழ வைக்கிறேன், உன் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் பிள்ளைக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், உன் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன், உனக்கு இது செய்கிறேன், அது செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு மீறாக பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் யாரு? வனாந்திரமான மனிதர்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள பார்க்கிறத இனிமேல் என்ன செய்ய? அவர் செய்வார் சார், இவர் செய்வார் சார். அந்த கலெக்டர் எனக்கு உதவுறேன்னு சொல்லியிருக்கிறாரு சார். அந்த எஸ்பி என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு சார். அந்த டிஎஸ்பி எனக்கு உதவுறேன்னு சொல்லியிருக்காரு சார். அந்த கட்சிக்காரவங்க எனக்காக பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த வக்கீல் எனக்காக வாதிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு சார். அவர் எனக்கு சிபாரிசு பண்ணி ஸ்கூல்ல இடம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு சார். அவர் எனக்கு 2 லட்சம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த பயல்களை எவனையும் நம்பாத, அவன் செய்ய மாட்டாங்கிறேன் நான். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம்? அவன் காலையிலே பூத்து மாலையிலே மறைகிற ஒரு பூவுக்கும் ஒரு புல்லுக்கும் ஒப்பாய் இருக்கிறான். எங்கள் நம்பிக்கை ஜீவனுள்ள தேவனின் பெயரில் இருக்கிறது. Don't believe any human. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாயிண்ட் வருதுன்னா யாரோ பாதிக்கப்பட்டிருக்கனால தான் அந்த பாயிண்ட் வரும். ரொம்ப மனுஷனை நம்புறீங்க, ரொம்ப சில பேரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் தான் உங்களுக்கு ஆப்படிப்பான் அப்படின்னு நான் பலிபீடத்துல இருந்தே தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க நம்புற மனிதன் உங்களை கைவிடுவான். நீங்க நம்புகிற மனிதர் உங்களுக்கு காலை வாருவார்கள். எந்த மனிதனை ரொம்ப நம்பாதீங்க. எல்லாரோடையும் சேர்ந்து வாழுங்க, யார்கிட்டையும் சார்ந்து வாழ்ந்துடாதீங்க. நான் சொன்னது புரியுதா? எல்லாரோடையும் சேர்ந்து, சொந்தங்கள் வேணும், பந்தங்கள் வேணும், உறவுகள் வேணும், எல்லாம் வேணும், எல்லாரோட சேர்ந்து வாழுங்க. ஆனா யார்கிட்டையும் நீ இல்லைன்னா வாழ முடியாதையா, நீங்க இல்லைன்னா முடியாது, அந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா கைவிடப்பட்டுருவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரமான மனிதர்களை நம்புவதை விட்டுவிடு. மனுஷன் மேல உன் நம்பிக்கை வைக்காத, வக்கீல் மேல உன் நம்பிக்கை வைக்காத, அரசியல்வாதிகள் மேல உன் நம்பிக்கை வைக்காத, பணக்காரங்க மேல உன் நம்பிக்கை வைக்காத, சொந்தக்காரங்க மேல உன் நம்பிக்கை வைக்காத, பினான்சியல் சப்போர்ட் பண்றவங்க மேல உன் நம்பிக்கை வைக்காத, எந்த உலக மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பு, அவரை நம்பு, அவரை நம்பு, அவரை நம்பு, அவரை நம்பு. இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. எந்த மனுஷனை நம்பாதீங்க. அவன் ஒரு நாள் கைவிடுவான், அவன் ஒரு நாள் விட்டு விலகுவான். அந்த மனிதன் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போவான். ஆனால் இயேசு ஒருபோதும் கைவிடாதவர், கைவிட தெரியாதவர். அவரே நம்புங்க. டி மைனர் கொடுங்கம்மா, அவரே நம்புங்க. முதல் பாயிண்ட்டுக்காக கண்ணை மூடி 2 கைகளை உயர்த்தி, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே, உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. நீங்க பாடுங்க. சொந்த ஆற்ற அக்கம் கொடுங்கம்மா, டக்குன்னு கொடுங்கம்மா. ஓ தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே
வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் உங்க வார்த்தை தானே, வாழ்க்கையெல்லாம் உங்க வார்த்தை தான். பாதைக்கு தீபம், வேதைக்கு வெளிச்சம் உந்தன் ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது. உந்தன் அருள்வா. எல்லாம் பைபிளை கையில் எடுத்து சொல்லுங்க. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள்வா. நல்ல பைபிளை உயர்த்தி பிடிச்சு, வார்த்தைகளை உயர்த்தி பிடிச்சு. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள்வாக்கு. நல்ல கை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். பாயிண்ட் நம்பர் 1, வனாந்தரத்தை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் வனாந்தரமான வாயை துறக்குதான் பாரு. வனாந்தரமான மனிதர்கள் சொல்லுங்க பாப்போம். மனுஷர்களை நம்பாத, சொந்தக்காரங்களை நம்பாதீங்க. என் கூட பிறந்த பிள்ளைகளை கூட, பெத்த பிள்ளைய கூட என்ன செய்யாதீங்க. ஒரு கட்டத்துல கட்டின புருஷனை கூட ஒரு லிமிட்டா நம்புங்கன்றேன். மனைவியுமே எது எங்க எப்ப கால வரும். நம்பிக்கைக்கு உரியவர் ஒருத்தர், அவரை நம்பினவர்களை கைவிட மாட்டார். கைவிட தெரியாதவர். ஏழைகளுக்கும் திக்கற்றோருக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் தகப்பனா. அடுத்தது அதே 14வது வசனத்தை வாசிங்க, திரும்ப வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்ப தொடர்ந்து படிங்கம்மா. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு போதும், நம்ம திறக்க வேண்டாம். இப்ப நல்லா கவனிங்க. அந்த அம்மாவுடைய தோல்ல என்ன இருந்துச்சுன்னு சொன்னேன்? தண்ணி, ஒரு துருத்தி. இந்த துருத்தியில எத்தனை லிட்டர் தண்ணி இருந்துச்சு? 15 லிட்டர் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் 2வது சொல்றாரு, துருத்தியை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். சொல்லுங்க, துருத்தியை. எல்லாரும் சொல்லுங்க என் கூட செஞ்ச. துருத்தியை. எந்த வாய் திறக்கலன்றது என் கண்ணு பார்க்கும். துருத்தியை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். துருத்திய பார்க்கறத நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு. இப்ப இந்த அம்மாவுக்கு என்ன? என் கையில துருத்தி இருக்கு, என் கையில தண்ணி இருக்கு, என் கையில 15 லிட்டர் தண்ணி இருக்கு. நான் குடிச்சுக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், நான் குடிச்சுக்குவேன், நான் குடிச்சுக்குவேன், என் பிள்ளைக்கு. நானும் என் பிள்ளையும் மாறி 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 குடிச்சுக்குவோம். எங்க கிட்ட துருத்தி இருக்கு, எங்க கிட்ட தண்ணி இருக்கு. எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? எவ்வளவு நேரத்து இருக்கும்? என்னைக்கே ஒரு நாள். என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு, என்கிட்ட ஞானம் இருக்கு. என் புருஷன் துபாயில சம்பாதிச்சு எனக்கு அனுப்புறாரு, என் புருஷன் ஓமன்ல சம்பாதிச்சு எனக்கு அனுப்புறாரு, என் புருஷன் கத்தார்ல சம்பாதிச்சு எனக்கு அனுப்புறாரு, என் புருஷன் சம்பாதிச்சு கட்டுன வீடு, என் புருஷன் ரிட்டையர்ட் ஆகி சம்பாதிச்சு வந்ததுல கட்டுன வீடு. நான் சம்பாதிச்சேன், நான் படிச்சு 500க்கு 509 வாங்கினேன், நான் படிச்சு 600க்கு 610 வாங்கினேன். என் வண்டி, என் காரு, என் வீடு, என் சொத்து, என் சுகம், என் பணம், என் வீடு, என் பிரியாணி, என் லெக் பீஸு. எம்புட்டு நாளைக்கு? எம்புட்டு நாளைக்கு? ஒரு நாளைக்கு
அப்ப என்ன பண்ணுவ? அப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? முதல்ல சொன்னேன் அடுத்தவனை பார்க்கறத நிறுத்துன்னு. ரெண்டாவது சொல்றேன் ஒன்ன பார்க்கறதே நிறுத்து. ஊற்று உன் கண்ணுக்கு தெரியுங்க. சத்தியம் புரிஞ்சா கைத்தட்டி ஆண்டவரை தோன், வார்த்தை புரிஞ்சா கத்தரை துதிப்பாக. ஆண்டவர் சொல்றாரு உன்னை சார்ந்து கொள்றது, உங்க திறமைய சார்ந்து கொள்றது, உங்க அறிவை சார்ந்து கொள்றது நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஊற்று உங்க கண்களுக்கு கர்த்தர் காண்பிக்கிறவரா இருக்கு. ஐயா, ஒரு நாள் உன் சுய பலத்தை சார்ந்துக்காத. உன் பலன் ஒரு நாள் உன்னை கைவிடும். யானைக்கு கூட என் திறமையில வாழ்ந்துட்டேன் சொல்லாதீங்க, என் திறமையில கட்டிட்டேன் சொல்லாதீங்க, என் திறமையில படிச்சுட்டேன் சொல்லாதீங்க. அப்ப எப்படி பாஸ்டர் சொல்றது? அவர் கிருபையா கட்டி கொடுத்தாருங்க, அவர் போட்ட பிச்சைங்க, கிருபையா வாழ வச்சிருக்கிறாருங்க, கிருபையா இந்த மார்க் கொடுத்தாருங்க. நான் நிக்கிறது தேவ கிருபைங்க, நான் நிர்மூலமாகாம இருக்க சாமி போட்ட பிச்சைங்க. Still I am alive by the grace of God. இயேசு இல்லாம முடியாது. சிலருக்கு நினைப்பு பணம் இருக்கு என்கிட்ட, நான் சாதிச்சிருவேன், பணத்தை வச்சு நான் வாங்கிருவேன், பணத்தை வச்சு நானு அப்படி உன் பணத்தை வச்சு 2019 20 21 அத்தனை பேர் கொரோனாவில் செத்தாங்களே பணக்கார பேளுக. காசு என்ன பண்ணுச்சு? கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு ஒத்த சிலிண்டர் கிடைக்காம ஆஸ்பத்திரி வாசல்ல கதவை திறந்து போட்டு சீட்டு கிடைக்காம பெட்டு கிடைக்காம ரோட்ல படுத்திருந்தாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட காசு இல்லையா? எத்தனை சினிமா நடிகர்கள், எத்தனை பிரபல முன்னணி பாடகர்கள், அவங்கள்ட்ட காசா இல்ல? ஆனா அவங்க பணம் அவங்களை ரட்சிக்கலையே, அவங்க பணம் அவங்களை காப்பாத்தலையே, ஒரு சிலிண்டர் வாங்க முடியலையே, ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு பெட்டு கிடைக்கலையே. அவனு சொல்லட்டுமா, லஞ்சமே வாங்காத ஒண்ணு இந்த உலகத்தில் இருக்குன்னா மரணம் தான். மரணம் என்ன செய்யாது? தூக்கணும்னு முடிவு பண்ணிருச்சு, தூக்கிடும். அதுக்கு நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் தூக்கிடும். ஆண்டவர் சொல்றார், ரெண்டாவது உன் திறமையை நம்பாத, உன் அழக நம்பாத, உன்னுடைய அறிவை நம்பாத. சிலருக்கு அவங்க அறிவு மேல நம்பிக்கை, பணத்து மேல நம்பிக்கை, சிலருக்கு அவங்க அழகு மேல நம்பிக்கை. அவங்களே அவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு விரிச்சு விரிச்சு பார்த்துக்கிறது. என்ன பார், என் கண்ணப்பார், என் உதட்டப்பார், என் வாயப்பார், ஐயோ நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னை கட்டுறவன் கொடுத்து வச்சவன் அப்படின்னு இவங்களை ரசிச்சுக்கிறது. ஐயோ பார்க்காத, உன்னை நம்பாத, உன்னை நம்பாத, உன் கண்ணை ஏமாத்தும். நம்பிக்கைக்குரியவர் அவர் ஒருவர் தாயா. 2 பாயிண்ட் கத்த சொல்றார். ஒன்னு அடுத்தவங்கள, ரெண்டாவது உன்னையே. நம்பிக்கைக்குரியவர் அப்பா, அவர் அப்பா என்ன நடத்துவாரு. அதாவது சர்ச்சுக்குள்ள வரும்போது ஏன் தெரியுமா செருப்பு கழட்டி போடுறோம்? நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ள பூமி, உன் பாதரட்சியை கழட்டுன்னு மோசே கிட்ட சொன்னாரு. நம்ம ஏன் கழட்டுறோம் அப்படின்னா அதனுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நான் செருப்பு கழட்டி போடுற இடத்துலயே என் ஜாதி, என் பணம், என் பெருமை, என் கோத்திரம் அம்பிட்டை விட்டுட்டு உள்ள வரும்போது ஒரு சாதாரண மனுஷனா, டி மேஜர் கொடுங்கம்மா, ஒரு சாதாரண மனுஷனா, உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், என்னை பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், என்னை பயன்படுத்துகிறீர், யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீ இல்லாத என் பொழுதும் விழிக்காதே. உதவாத என்னில்
நீர் இல்லாத என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாத என் பொழுதும் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா நீங்க நினைச்சா என்ன மறந்தால் எங்கே போவேன். எங்க நினைச்சா சீர்வா நல்ல ஒரு முறை கை தட்டி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா ஜோரா ஒரு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஒரு பாட்டியம்மா சன்னலோரத்தில் உட்கார்ந்து பாட்டு பாடும் போதெல்லாம் முடிச்சு கை தட்டிடுது. அடுத்து பாயிண்ட் பேசும்போது போயிருது. அப்ப பாட்டு பாடும்போது கை தட்டுது, பாயிண்ட் பேசும்போது தூங்கிடுது. பரவாயில்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் திரும்பி பார்த்து காட்டி கொடுக்காதே பாட்டிய, அது பாவம் வந்துட போகுது. சோத்திர கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த பாட்டிக்காக அப்பப்ப நான் பாடுறேன். அப்ப யாரும் எந்திரிக்கட்டும், ஏதாவது உள்ள இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 1 சொல்லுங்கோ, வனாந்தரத்தை நிறுத்து. என்ன தெரியும்? ஐயோ திறக்க மாட்டேங்கிறாங்களே ஏசப்பா. வனாந்தரத்தை பார்ப்பதை நிறுத்து. என்ன தெரியும்? துருத்தியை பார்ப்பதை நிறுத்து. என்ன தெரியும்? ஊத்து ஊத்துன்னு வேற எதையாவது நினைக்காம ஊற்று கண்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? வனாந்தரத்தை பார்க்கிறதுனா என்னது? மனுஷர். துருத்தியை பார்க்கிறதுனா என்னது? என்னை பார், என்னை பார், என் அழகை பார், என் ஸ்டைலை பார், என் கவர்ச்சியை பார், என் சுடிதாரை பார், என் லெக்கின்ஸை பார், என் பின்னாடி தெரிகிற முதுகை பார், என் அழகை பார், என் கலரை பார், என் லிப்டிக்கை பார், நரகத்தை பார், எண்டில் நரகம் தெரிகிறது பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இதெல்லாம் பார்க்கறத நிறுத்து. ஏசப்பா உன் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே. 3வது அடுத்த வசனத்தை படிக்கும் போது, பிள்ளை சாகிறதை நான் இல்ல அதுக்கு முந்தின வசனத்தை படிங்கம்மா, 15 படிங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவர் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு. போதும். 3வது பாயிண்ட். செடியை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், அதனால முதல்ல இருந்தே சொல்றேன். செடியை பார்ப்பதை நிறுத்து. ஐயோ பச்சை சுடிதார் சொல்ல மாட்டேங்குது. செடியை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். அப்பா மியூசிக் வேற சூப்பரா கொடுக்கிறாரு பாத்தீங்களா? செடியை பார்க்கிறத நிறுத்து. என்ன தெரியும்? அது என்ன பாஸ்டர்? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன பாஸ்டர்? வனாந்தரம்னா வனாந்தரமான மனிதர்கள், துருத்தினா ஒன்னையே பார்க்காதன்னு சொல்லிட்டிய. செடினா என்ன பாஸ்டர்? இப்ப நல்லா கவனிங்க. புள்ளைய பெத்த புள்ளைய கொண்டு போய் செடிக்கு கீழே விடுறாங்க. நீங்க பைபிள படிச்சீங்கன்னா ஆனா ஊனாச்சரர் போய் செடிக்குள்ள உட்காந்துக்குருவா பாத்தீங்களா? எலிய எங்க உட்கார்ந்தாரு? செடிக்குள்ளன்னு சொல்றாங்க. எந்த செடின்னு சொல்றாங்களான்னு பாரு. ஆமனுக்கு செடிக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. இன்னொருத்தர் போய் மாதுளம் செடிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டாரு. இன்னொருத்தர் போய் சூறை செடிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டாரு. இப்ப இந்த அம்மா பிள்ளைய கொண்டு எங்க விட்டுருக்கு? ஆனா என்ன செடின்னு போடல. இந்த வனாந்திரத்துல செடிங்கிறது, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே வனாந்திரத்துல ஆகார் நடந்து போன வனாந்திரத்துல நான் நடந்து போனேன். அப்படி போகும்போது இந்த சின்ன சின்ன செடியில ஒரு காத்து இப்படி அடிச்சுச்சுன்னா அந்த செடியில இருக்கிற பத்தியெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அது ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லை, அது ஒரு தற்காலிகமான செடி, ஒரு டெம்பரவரியான செடி. ஒரு மரத்துக்கு கீழே விட்டாலும் அதுல இலைகள் இருக்கும், தலைகள் இருக்கும், கிளைகள் இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும். இவ பிள்ளைய கொண்டு எங்க விடுறாளா? மரத்துக்கு கீழே இல்லை, எதுக்கு கீழே?
ஒரு அம்மா பிள்ளைய பெத்து 3 மாசம் வரைக்கும் பாதுகாத்து வச்சா அது ஐயோ சோத்திரம். அந்த அம்மா பிள்ளைய பெத்து வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு அதுக்கப்புறம் நாணல் பெட்டியை செஞ்சு கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா, அதுக்குள்ள கீழ் பூசி தார் பூசி பிள்ளைய விட்டு நைல் நதியில விட்டு அந்த பிள்ளை எங்க போகுதுன்னு பார்த்து ஒரு தாதியை வச்சு அதுக்கு பால் கொடுக்கிற அம்மா வரைக்கும் வச்சுச்சான். அந்த அம்மா யாரு? அந்த பிள்ளை யாரு? அது தாயா இது தாயா? இது பேய். பிள்ளைய கொண்டு எங்க விட்டுருக்குது? செடியில விட்டுருக்குது. அழிஞ்சு போற செடி, காத்தடிச்சா பிஞ்சு போற ஒரு செடி. அப்ப செடிங்கிறதுனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா தற்காலிகமான, இங்கிலீஷ்ல டெம்பரவரி. சொல்லுங்க, டெம்பரவரி. தற்காலிகத்துல கொண்டு போய் உள்ளே விடுது. ஐயா எதுக்கு சர்ச்சுக்கு வர்றிய? பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்ல. எதுக்கு சர்ச்சுக்கு வர்றிய? கை கால் சுகமாகணும்ல. எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றிய? கடன் பிரச்சனை மாறணும்ல. எதுக்கு சர்ச்சுக்கு வர்றிய? நகை நட்டு வாங்கணும்ல. எதுக்கு சர்ச்சுக்கு வர்றிய? ஒரு சமாதானம் வேணும்ல. சர்ச்சுக்கு எதுக்கு வர்றிய? ரொம்ப நாள் குடைச்சலா இருக்குது, இடுப்புக்குள்ள சரியாகணும்ல. கை கால் சுகமாகணும், இடுப்பு சுகமாகணும், கல்யாணம் ஆகணும். நாங்க இந்த மேரேஜ் புரோக்கர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இல்ல டாக்டர் வச்சு கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? கை கால் சுகமாகணும், வேலை கிடைக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளை வெளிநாடு போகணும், சம்பளம் பத்தல. இதுக்குதான் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பாச ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் செடி, டெம்பரவரி. இதுக்காக கர்த்தர் ஒண்ணு அழைக்கல, இதுக்காக கர்த்தர் உன்னை சர்ச்சுக்கு கொண்டு வரல. இதிலும் மேலானது, நான் இன்றைக்கு மரித்தால் பரலோக ராஜ்யம் போவதற்கு, நித்தியத்திற்கு செல்வதற்கு, அவரோடு கூட இருப்பதற்கு, அவரோடு நித்திய காலமாய் வாழ்வதற்கு ஆவிக்குரிய அனுபவங்கள், உன்னத அனுபவங்கள், வரங்கள், கனிகள், தாளந்துகள், அபிஷேகங்கள், கிருபா வரங்கள், தேவனிடத்தில் இருந்து கிடைக்கிற நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகளை அனுபவிப்பதற்கு கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார், என்னை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் அழைக்கப்பட்டதின் நோக்கம், நான் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம், நான் சபைக்கு வந்ததின் நோக்கம் ஏதோ இந்த உலகத்தின் நன்மைக்காக அல்ல, நித்தியத்திற்காக கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரே. நல்ல கையை தட்டி வாயை திறந்து 4 வார்த்தை அந்நிய பாஷையில பேசி, அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் இந்த வாழ்க்கையதை நீரே போதும். நல்ல கை தட்டி பாடுவோமே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோரா, என்னில் உள்ள உண்ட நன்மை நீக்க முயன்றா. எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோரா, என்னில் உள்ள உண்ட நன்மை நீக்க முயன்றா. நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பலமாய் கைத்தட்டே. கேவலம் ஒரு செடிக்காக நீரூற்று என்ன செய்ய மாட்டேன். நான் இப்படி சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதான்னு பாருங்க. செடியை வைத்து நீரூற்றை உருவாக்க முடியாது, நீரூற்றை வைத்து பல செடிகளை உருவாக்கலாமே. அடடே, ஆச்சரியக்குரிய மாதிரி இருக்கா? உங்களுக்கு புரியுதா புரியலையா? கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? ரெண்டாவது பாயிண்ட் கூட சொல்றேன், கவனிங்களேன். துருத்தியை வைத்து ஊற்றை நிரப்ப முடியாது, ஊற்றை வைத்து பல துருத்திகளை நிரப்பலாமே. என் பலத்தை வச்சு ஆண்டவர் பலத்தை பெற முடியாது, ஆண்டவர் பலத்தை வச்சு என் பலத்தை பெற முடியும். இம்மையை வச்சு நித்தியத்தை பெற முடியாது, நித்தியத்தை வச்சு இம்மையினுடைய சகல ஆசீர்வாதங்களை பெற முடியும்.
அதனாலதான் தலையா அடிச்சுக்கிறோம். ரட்சிக்கப்படு, இயேசுவை தேடு, மனம் திரும்பு, ஞானஸ்தானம் பெறு, அபிஷேகம் பெறு, சபைக்கு வா, உன் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கும், உன் பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைக்கும், நீ ஆசீர்வதிக்கப்படுவனா மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது. ஐயோ, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறாங்க பாரு, ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாரு. இது என்ன தெரியுமா? கிடைக்கட்டும், நான் வர்றேன், ஆகட்டும், அப்புறம் எடுக்கிறேன். அது ஆக போறதும் இல்ல, நீ எடுக்க போறதும் இல்ல. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நித்தியம் முக்கியங்க, ஒரு முக்கியங்க. உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, உங்க ஊர் வந்து ஒரு மாதிரி ஊரு சென்னை. எங்க ஊர்ல 100 ரூபாய்க்கு காய்கறிக்கார அம்மா வண்டி தள்ளிட்டு வர்றது 100 ரூபாய்க்கு வாங்கினா போதும், 10 ரூபா மதிப்பிலான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எக்ஸ்ட்ராவா கொடுக்கும். உங்க ஊர்ல காசை பிடுங்குவாங்கன்னு தெரியும். அது மாதிரிதான் எங்க ஏசப்பா. அவர்கிட்ட தேடுனா ரட்சிக்கப்பட்டா, அப்புறம் உண்மையா தேடினா இந்த கல்யாணம், இந்த புள்ள, இந்த வேலை, இந்த உயர்வுலாம் கொசுறு மாதிரி போடுவார் ஆண்டவர். ஜெபிக்கணும்னு தேவையில்லைங்க. இதுக்கெல்லாம் பிரயாசப்பட்டு 21 நாள் முழங்கால் போடலாம் தேவையில்லை. ஈஸியா தந்துடுவார். வாங்கிட்டு போ, கிளம்பு 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 கிளம்பு. நான் 43 வருஷம் அந்த ஆண்டவரை சேவிக்கிறேன். இந்த ஊழிய பாதையில் பிறந்ததுலேருந்து ஊழிய பாதையில் தான் இருக்கிறேன். பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், ஒரு நாளும் என் தேவைக்காக நான் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்ததில்லை. நான் கேட்டதெல்லாம், என் மாவட்டம் மனம் திரும்பட்டும், என் திண்டுக்கல் பட்டணம் மனம் திரும்பட்டும். 25 லட்சம் மக்கள் இருக்காங்கப்பா, 10 தாலுகா இருக்குப்பா, அதில் உலக பிரசித்தி பெற்ற 2 தாலுகா இருக்குப்பா. ஒன்று கொடைக்கானல் இன்டர்நேஷனல் டூரிசம் பிளேஸ் ஆண்டவரே, இன்னொன்று பழனி அறுபடை வீடுகளில் 1 பழனி ஆண்டவரே. எங்கள் மாவட்டம் ரட்சிக்கப்படணும், எங்கள் 10 தாலுகாவும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உங்களுக்கு தசம பாகம் தர்ற மாதிரி 25 லட்சத்தில் எனக்கு தசம பாகம் கொடுங்க. 2.5 லட்சம் ஆத்துமாக்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே. இதை மட்டும்தான் நான் கேட்டேன். என்ன கர்த்தர் திண்டுக்கல் பட்டணத்தில் ராஜா மாதிரி வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு குறை இல்லாமல் வச்சிருக்கிறாரு. ஆமே, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க. பிள்ளை கூட திருமணமாகி 5 வருஷம் பிறக்காம இருந்துச்சு. அப்ப கூட எனக்கு பிள்ளை தாங்க நான் ஜெபம் பண்ணல, ஆத்துமாக்களை தாங்க, என் தேசத்தை ரட்சிங்க. என்ன கர்த்தர் போதும் போதுங்கிற அளவுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு. நல்ல பிரம்மாண்ட வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாரு. 1க்கு 2 காரை கொடுத்திருக்கிறாரு. ராஜா மாதிரி கர்த்தர் வாழ வச்சிருக்கிறாரு. நான் ஒன்ன சொல்றேன், அவரை நேசிங்க, அவரை தேடுங்க, அவருக்கு உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கானவைகளை எல்லாம் அள்ளி தருகிறவராய் இருக்கிறாரு. செடி மேட்டர்ல ஊற்று ரொம்ப மேட்டர். செடி முக்கியம் இல்ல, ஊற்று ரொம்ப முக்கியம். துருத்தி முக்கியம் இல்ல, ஊற்று ரொம்ப முக்கியம். வனாந்தரம் முக்கியம் அல்ல, ஊற்று ரொம்ப முக்கியம். இப்ப எனக்கு 10 மணிக்கு ட்ரெயின். ரொம்ப கொட்டாவிய பாரு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆரஞ்சு கலை போடாவிய கொட்டாவி விடுதே, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கடைசி பாயிண்ட், அடுத்த வசனத்தை படிங்கம்மா. பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன். கடைசி பாயிண்ட், கடைசி பாயிண்ட், கடைசி பாயிண்ட். சாவை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். சொல்லுங்க, சாவை பார்ப்பதை நிறுத்து. எது தெரியும்? இப்ப கடைசி அந்த அம்மா பிள்ளைய கொண்டு போய் செடியில விட்டுட்டு அம்பு பாய்கிற தூரத்துல வந்து முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுது. அப்ப சொல்லுது, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லுது. ஆனா கண்ணு எங்க தான் போகுது? ஏன்னா பெத்த தாயில ஒரு தாய்க்கு தான் தெரியும். பிள்ளைய நாயை பேய பண்ணிய பிசாசன்னு திட்ட வேண்டியது, அப்புறம் காய்ச்ச வந்தோன்னு ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னு துடிக்க வேண்டியது. ஏன்? பெத்த தாய். பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், சாகிறத பார்க்க மாட்டேன். சாவு அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நெகட்டிவானது, எதிர்மறையானது. ஆகாது, நடக்காது, முடியாது, செத்து போச்சு, பூட்ட கேசு, இப்படியெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? இப்படியெல்லாம் நினைக்கிறிய பாத்தீங்களா? அதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். இதுக்கு மேல உன் குடிகார புருஷன் ரசிக்கப்படுவான்னு நினைக்கிற? வாய்ப்பே இல்லை. அவன் ரசிக்கப்பட மாட்டான். உன் புள்ள இதுக்கு மேல ரசிக்கப்படும் நினைக்கிற? ரசிக்கவே படாது.
அது கஞ்சா குடி. உன் அப்பா மனம் திரும்புவாரு நினைக்கிற? வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேல உனக்கு புள்ள பிறக்கும் நினைக்கிற? பிறக்காது. அதுதான் கர்ப்பப்பையை சுத்திலும் கட்டியா இருக்காமல, நீர் கட்டி எங்கிட்டு பறக்கிறதுக்கு. இனிமேலாம் உனக்கு புள்ள பிறக்காது. இனிமேலாம் உனக்கு கல்யாணம் ஆகாது. கிட்னி சட்னியா போச்சு, லிவர் கெட்டு போச்சு, ஹார்ட் நின்னு போச்சு, செத்துரும், முடிஞ்சிச்சு, ஆகாது, முடியாது. இந்த கடன் பிரச்சனைல இருந்து நீ மீண்டுருவ. இதுல இருந்து நீ தப்பிச்சிருவ. இந்த காதல்ல இருந்து நீ தப்பிச்சிருவ. ஏற்கனவே காதலிச்சவன் செத்து போயிட்டான், நீயும் அதுலதான் விழுந்திருக்க, நீயும் செத்துருவ. இதுல இருந்து நீ மீள மாட்ட. அப்படி நடக்காது, ஆகாது, முடியாது. இந்த மாதிரி எதிர்மறையான காரியத்தை சிந்திக்கிறத கேட்கிறத நிறுத்துங்க. ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். வாலிப தம்பிமாரு சொல்றேன், ஒருவேளை நீ ஒரு லவ்ல விழுந்திருக்கலாம், அதுல இருந்து எந்திரிக்க முடியாம ஃபெயிலியர் ஆகி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுல நீ ஜெயித்து வர்றதுக்கு கர்த்தர் உனக்கு பலன் தர வராரு. அதுக்கப்புறம் தான் நீ யாருங்கிறத உலகத்துக்கு காட்டுறதுக்கு கர்த்தர் உன்னை வைப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் மகிமையானதா இருக்கும். எந்த புள்ள முன்னாடி நீ வெட்கப்பட்டியோ அந்த பிள்ளைக்கு முன்னாடி கெத்தா வாழ்றதுக்கு கர்த்தர் உன்னை உதவி செய்வார். அவ கண்ணீர் விடுவா, இவனை கட்டாம போயிட்டேனேன்னு சொல்லிட்டு. பிராக்டிக்கலா சொல்றேன், உண்மையா சொல்றேன், உன்னை கர்த்தர் உயர்த்துவார். உன்னோட கர்த்தர் இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அதனால நெகட்டிவா நினைக்காதீங்க. இனி முடிஞ்சிருமோ, இனி நடக்காதோ, இனி ஆகாதோ, இனி விளங்காதோ. டாக்டர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 3 மாசம் தான், வேணும்ன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க, அவர் செத்துருவாரு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. டாக்டர் உடம்ப படிச்சவரு, ஏசப்பா உடம்ப படைச்சவரு. படிச்சவர் முக்கியமா, படைச்சவர் முக்கியமா? அவர் சொல்றாரு, உனக்கு நித்திய ஜீவனை தருவேன், சுகத்தை தருவேன், ஆரோக்கியத்தை தருவேன், என் நல்ல பண்டக சாலை ஆகிய வானத்தை திறப்பேன், புது இருதயத்தை, புது லிவரை, புது கிட்னியை, புது மனசை, புது பலனை. ஐயோ, கை தட்ட மாட்டேங்கிறாங்களே, ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஆண்டவரை தட்டுறவங்களுக்கு, வாயை திறக்கிறவங்களுக்கு, அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு, முடியாதவைகளை, நடக்காதவைகளை, ஆகாதவைகளை, ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்பட, அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பங்கள் திறக்கப்பட, கெட்டுப்போன உறுப்பு புதுசாக, யாரெல்லாம் டயாலிசிஸ் பண்றாங்களோ, யாரெல்லாம் டயாலிசிஸ் பண்றாங்களோ, புது கிட்னிகளை கர்த்தர் உருவாக்குங்க, புதிய புதிய லிவர்ஸை கர்த்தர் உருவாக்குங்க, புதிய நுரையீரல்களை கர்த்தர் உருவாக்குங்க, புதிய இருதயத்தை கர்த்தர் உருவாக்குங்க. அந்த பெரிய கடன் பிரச்சனையை கர்த்தர் அப்படியே மாற்றி போடுங்க. திருமண தடைகள் விலகட்டும், திருமண தடைகள் விலகட்டும், அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். பில்லி சூனிய, ஏவல், வைப்பு, எடுப்பு, மையி, மாந்திரிகம் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும். விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. நல்ல கைத்தட்டி, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமில்லை, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவினால எல்லாம் முடியும், இயேசுவினால எல்லாம் முடியும். உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். மரித்து போனவனையே உயிரோட எழுப்புவார்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவதற்கு அவரால முடியும். எதிர்மறையா யோசிக்காதீங்க. இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ. அதாடி, சில சமயம் நீங்க நினைக்க மாட்டீங்க, ஆனா மத்தவங்க அப்படி சொல்லுவாங்க. பத்தியா, ஆகாது, நடக்காது, முடியாது, விளங்காது, உருப்படாது, இப்படி சொல்ற ஆளுகளை ரோட்ல பார்த்தாலே கொரோனா பேஷண்ட பாக்குற மாதிரி பார்க்கணும். யார பாக்குற மாதிரி? கொரோனா பேஷண்ட பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? போய் கை கொடுத்து ஹக் பண்ணி வாங்க 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 கூட்டு வருவீங்களா? அவன் அங்க பார்த்தாலே ஆத்தாடி. இந்த அவிசுவாசமான வார்த்தையை சொல்றவன் கூட ஒரு கொரோனா தான். அவனை கூப்பிட்டு உங்க பக்கத்துல, சபையில பக்கத்துல உட்கார்ற ஆளே ரொம்ப முக்கியங்கிறேன் நான். அது விசுவாசத்துல நல்லா இருக்கான்னு முக்கியம். அந்த கொரோனாவை கூட்டு உங்ககிட்ட உட்கார வச்சீங்கன்னா, ஏற்கனவே உனக்குள்ள இருக்கிறதே கடுகளவு விசுவாசம், அதை விட கம்மி கசகசால விசுவாசம். இந்த கொரோனா உனக்குள்ள தொச்சுச்சுன்னா இருக்கிற விசுவாசம் என்ன செஞ்சிடும்?
ஐயோ அக்கா அப்படித்தாக்கா எனக்கு அந்த இடத்துல வந்துச்சு கட்டி, கடைசியில் எடுத்து வெட்டி பார்த்தா கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அக்கா கேன்சராங்க. அந்த அக்கா பாவம், அதுதான் கொழுப்பு கட்டியா இருந்திருக்கும். இதை கேட்டு அது அடுத்த மாசமே பரலோகமே என் சொந்தமே சொல்றாரு. இந்த நெகட்டிவ் ஆகாது, முடியாது, நடக்காது, எதிர்மறையானதை விடுங்க, ஊற்று உங்க கண்களுக்கு தெரியட்டும். உலகம் அப்படிதான் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணும். இந்த உலகம் வாழ விடாது. இந்த உலகம் உன்னை வாழவே விடாது, உன்னை ஒரு வழி பண்ணாம விடாது. பல விதத்துல டிசைனா வயசுக்கு தகுந்தாப்புல பிரச்சனை வரும். பள்ளிக்கூடத்து லெவல்ல ஒரு பிரச்சனை வரும், வாலிப வயதுல ஒரு பிரச்சனை வரும், கல்யாணம் வந்தா பெரிய பிரச்சனை வரும். புருஷ ரூபத்துல, புள்ள ரூபத்துல, மருமக ரூபத்துல, பேத்தி ரூபத்துல வரும். மண்ணுக்குள்ள போற வரைக்கும் ஒன்ன வாழ விட மாட்டாங்க, டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க எம்பிட்டு தான் நல்லா செய்யுங்க, புருஷன் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு சாம்பார்னு சொல்ல மாட்டான் மனுஷன். வராது வாயில, பிள்ளைகளுக்கு சுத்தமாவே வராது. நீ என்ன செஞ்சு கூட, என்னத்தை செஞ்ச அப்படின்னு தான் சொல்லும். உன்னை என்கரேஜ் பண்ணாது. டிஸ்கரேஜ் பண்றதுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்கரேஜோ டிஸ்கரேஜோ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். நான் அவரை முன்னாடி வச்சு போயிட்டே இருக்கிறேன். நான் அவரை முன்னாடி வச்சு போயிட்டே, நெகட்டிவானதை கேட்க மாட்டேன், எதிர்மறையானதை கேட்க மாட்டேன், எதிர்மறையானதை யோசிக்க மாட்டேன், மரணத்தை யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. நல்ல கவனி, நான் சொல்றேன், இந்த சர்ச்சுக்குள்ள இன்னைக்கு இந்த 3வது நாள் கன்வென்ஷன்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கட்டாயம் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு செய்வார். அம்மா உங்களை நேரா உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நீங்க விரும்பிக்கிட்டு இருக்கிறது, யாரெல்லாம் கைவிட்டாங்களோ, யாரெல்லாம் வேணாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ, இது நடக்காதுன்னு சொன்னாங்களோ, என் இயேசு அதை கையில எடுத்து முடிச்சு கொடுக்கிறாரால அற்புதம் நடக்குது. அந்த அம்மா செடி கீழே விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து முழங்கால் போட்டு, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு தன் கைகளை உயர்த்தி ஏகோவா தேவனை நோக்கி சோமன், ஏகோவா ஈரே எனக்கெல்லாம் என் தேவையெல்லாம் சந்திப்பி, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவி அப்படின்னு ஜெபம் பண்ணுது. இந்த கண்ணை மூடி ஜெபம் பண்ணுது. கர்த்தர் இந்த கண்ணை திறக்கிறாரு, மனக்கண்களை திறக்கிறாரு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எப்பெல்லாம் இந்த கண்ணை மூடுறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் இந்த கண்ணை திறக்கிறவரா இருக்கிறார். அவனு சொல்லட்டுமா, உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நான் எந்த பைபிள் காலேஜும் போனதே கிடையாது. செக்குலரில் தான் பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டிலாம் பண்ணினேன் சோசியல் ஒர்க்கில். ஆனால் நான் பைபிள் காலேஜ் போனதே கிடையாது. ஆனால் நிறைய பேர் கேட்குறது, எப்படி பாஸ் இந்த வெளிச்சம்லாம்? ஒன்று மட்டும் தெரியும், இந்த கண்ணை மூடினேன், இந்த கண்ணை அவர் திறந்தார். நீங்கள் எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் பெருமைக்கு சொல்லலை, பைபிளை திறக்காம மணிக்கணக்காக பேசுகிற அளவுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த கண்ணை மூடுங்க, இந்த கண்ணை ஆண்டவர் திறப்பார். இப்ப திறந்துட்டாரு. இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணை திறக்கிறா, கண்ணு முன்னாடி ஊற்று அவருடைய கண்களுக்கு தெரியுது. இப்ப எம்டியா போன துருத்தி
தண்ணியை பிடிக்கிறா, பிள்ளை கொண்டே கொடுக்குறா. தண்ணியை குடிக்கிறா, பிள்ளை கொடுக்குறா. தண்ணியை கொடுக்குறா, பிள்ளை கொடுக்குறா. செத்துக்கிட்டு இருந்த பிள்ளை தண்ணியை குடிச்சு 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 ஜீவன் வருது, பலன் வருது, ஆரோக்கியம் வருது. செத்துக்கிட்டு இருந்த கண்ணு திறக்குது, வாயு திறக்குது, மூக்கு திறக்குது, இருதயம் திறக்குது. புது ஜீவன், புது ஜீவன், புது ஜீவன், புது ஜீவன், புது பலன். வாவ்! செத்து போன பிள்ளை உயிரோட எழும்புது. அவன் தண்ணியை குடிச்சு குடிச்சே பெரிய வாலிபன் ஆயிட்டான். இப்ப அவங்க அம்மாட்ட வந்து கேட்கிறான், அம்மா அம்மா அம்மா, நான் செத்துக்கிட்டு இருந்தேனேம்மா, எப்படிமா எனக்குள்ள உசுர் வந்துச்சு, எப்படிமா இந்த ஜீவன் வந்துச்சு? அவங்க அம்மாட்ட கேட்கிறான். அவங்க அம்மா சொல்ற, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, ஊற்று ஊற்று ஊற்று. இந்த புள்ள அங்க பாக்குது பாரு, ஊற்று தெரியுது பாரு, ஊற்று. இந்த ஊற்றுல இருந்து தான் உனக்கு தண்ணி வந்துச்சு. ஏமா இந்த ஊற்றாமா? இந்த ஊற்று? ஆமாமா, இந்த ஊற்று தான். நல்லா தெரியுமா? இந்த ஊற்று தான். அம்மா விலகுமா விலகுமா விலகுமா, அந்த கடப்பாரை எடுத்துட்டு வா, கடப்பாரை எடுத்துட்டு வா, அது குத்து, அது குத்து. குத்த 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 தண்ணி வந்தது, பெட்ரோல் வருது, டீசல் வருது, க்ரூட் ஆயில் வருது. அங்க போய் அங்க குத்துறான், தண்ணி வருது, பெட்ரோல் வருது, டீசல் வருது. அங்க குத்துறான், தண்ணி வருது, பெட்ரோல் வருது. தோன்ற பக்கமெல்லாம் தண்ணியும் பெட்ரோலும் டீசலும் வருது. அதுதான் இன்றைக்கு அழைக்கப்படுகிற யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் என்று அழைக்கப்படுகிற துபாய், சார்ஜா, அபுதாபி, பஹ்ரைன், ஆஜ்மன், ரசால் கைமா, அப்புறம் ஓமனு, மஸ்கட்டு, கத்தாரு, எல்லா எண்ணெய் வளமிக்க நாடுகளும் இஸ்மவேலின் வம்சம் இஸ்லாமியர்களா கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அவங்க தான் இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்ஸ். நான் என்ன சொல்ல வர்றேன்னா நல்லா கவனிங்க, கடைசி பாயிண்ட கவனிங்க, நல்லா கவனிங்க. இவன் யாரு? இவன் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த டூப்ளிகேட். அவனுக்கே அம்புட்டு கொடுப்பாருனா, நான் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரிஜினலான ஈசாக்கின் வம்சத்தை சார்ந்தவனா, எனக்கு ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பாரு? புரிஞ்சா கை தட்டுவாங்களே. கடைசியா ஒரு தடவை வாயை திறந்து ஆண்டவரை துதிப்பாங்களே. கப்புன்னு எந்திரிங்க பாப்போம், வேகமா எந்திரிங்க பாப்போம். ஹல்லேலூயா. இதான் உங்க கப்பா? ஏசப்பா ஸ்தோத்திரம். எந்திரிங்க பாப்போம். ஓ, பைபிளுக்கு ஒரு ஜிப்பை போட்டுட்டு, ஜிப்பை போட்ட பைபிள ஒரு பைக்குள்ள வச்சு, பைக்கு ஒரு ஜிப்பை போட்டுட்டு அப்புறம் ஜிப்புகளை போடலாம். எலும்பி நில்லுங்க, எலும்பி நில்லுங்க. நான் ட்ரெயினை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அவசரம் புரிய மாட்டேங்குது. எலும்பி நிற்கிறீங்களா? சரி, ட்ரெயினை விட்டாலும் பரவாயில்ல, உங்களை ஆசீர்வதிக்காம நான் விட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் ரொம்ப நல்லவர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எதெல்லாம் பார்க்கக்கூடாது? 4 காரியம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க சொல்லுங்க, திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க. அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? 2வது எதை பார்க்கக்கூடாது? நம்ம துருத்திய பார்க்கக்கூடாதுன்னா, ஒன்னா உன் திறமைய பார்க்கக்கூடாது. அடுத்து 3வது எதை பார்க்கக்கூடாது? செடினா என்னது? டெம்பரவரி, இம்மை, உலகம் உலகம் உலகம். ஏசுனாலே புடுங்கணும், ஏசுனாலே வாங்கணும் அப்படின்னு நினைக்காம ஏசப்பாவை அறியணும் அப்படி நினைக்கணும். அடுத்து 4வது, ஆமா மரணம், நெகட்டிவ், எதிர்மறை, நடக்காது, ஆகாது, முடியாது, அதை பார்க்காத. இதெல்லாம் பார்க்காத. எதை பார்க்கணும்? உற்று இயேசுவை மாத்திரம். கண்ணை மூடி அப்படியே இயேசுவை பாருங்க பாப்போம். கண்ணை மூடி இயேசுவை பாருங்க, கண்ணை மூடி இயேசுவை பாருங்க, கண்ணை மூடி இயேசுவை பாருங்க, கண்ணை மூடி இயேசுவை மாத்திரம் பாருங்க. என் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவர், என் வாழ்க்கையில நன்மை செய்கிறவர் ஏசப்பாவே நான் பார்க்கிறேன், ஏசப்பாவே பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஜீசஸ், உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா 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 ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. கடைசியா ஆண்டவர் இதை செய்ய சொல்றதுனால நான் செய்யறேன். இதை மட்டும் செஞ்சுட்டு நான் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவேன்.
நல்ல கவனிங்க. நீங்கள் செய்யணும், நான் செய்கிறதில்ல, நீங்கள் செய்யணும். நல்ல கவனமாக கவனிங்க. கண்ணை திறந்து என்ன பாருங்கள், என்ன திறந்து பாருங்கள். 2 நிமிஷம். இப்போ யாரையும் பார்க்கக்கூடாது, ஒன்றை பார்க்கக்கூடாது, உன் திறமையை பார்க்கக்கூடாது, டெம்பரவரியை பார்க்கக்கூடாது, நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. பார்க்க வேண்டிய யாரை மட்டும் தான் பார்க்கணும். அது நல்ல மண்டியில் உட்காந்துருச்சுல. இப்போ என்ன செய்யுங்கன்னா, இந்த 10 நாள் 9 நாளில் இந்த வருஷம் இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் நான் போகும்போது இந்த 10 நாளில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள் மனசில் நினைங்க. இப்போ நினைங்க, கண்ணை மூடாமல் கண்ணை திறந்துட்டே நினைங்க, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, திரும்ப நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். அது முழுசாக உடனே நடந்துடாது. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறான்னா 10 நாள்லேயே பிறக்கும். அதனுடைய ஒரு அறிகுறி, ஒரு 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 பாசிட்டிவ் ஏதோ ஒன்று எனக்கு தெரியணும். இந்த 10 நாளில் எனக்கு ஒரு உள்ளங்கை மேகமாக ஒரு அடையாளம் வேணும், ஒரு பிளெஸ்ஸிங் வேணும், ஒரு நன்மை, ஒரு குட் நியூஸ் எனக்கு வரும். அதை மனசில் நினச்சிக்கணும். 1. 2வது, நான் சொல்லும் போது கண்ணை மூடிக்கணும், 2 கையையும் மேலே தூக்கிடணும், இந்த தலையையும் மேலே தூக்கிடணும். அதுதான் இயேசுவை பார்க்கறது. இப்போ இல்லைம்மா, நான் சொல்கிறேன். முதல்ல பாயிண்ட் அது 1 என்ன செஞ்சுக்கணும், 1 மட்டும் தான் நினைக்கணும். அந்த 1 மனசில் நினச்சிக்கணும். கண்ணை மூடிக்கணும், கையை தூக்கிக்கணும், தலையை தூக்கிக்கணும். ஒரே ஒரு வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே 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 இயேசுவேன்னு எவ்வளவு சத்தமா கத்தி கதறி கூப்பிட முடியுமோ அப்படி கூப்பிடணும். அந்த நேரத்தில் நல்ல ஒரு மியூசிக், நல்ல ஒரு டெம்போ ஒன்று போடணும். நல்ல முழு பலத்தோடு நீங்க கூப்பிடணும். நான் நம்புறேன் அந்த நேரத்தில் இயேசு இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நான் ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க ஆரம்பிச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 2-3 நிமிஷம் விடாம இயேசுவே 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 வேறு நல்லவர் வல்லவர் பெரியவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு அற்புதம் 10 நாளில் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ரெடியா இருக்கீங்களா? செய்வீர்களா? செய்வீர்களா? என்னென்ன செய்யணும்? முதல்ல பாயிண்ட, 2வது கண்ணை, கையை 2யும், தலைய, சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை எப்படி சொல்லணும்? சத்தமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? ரைட். அன்புள்ள பிதாவே சப்பா, இந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3வது நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறீர். நீர் வைத்திருக்கிற நன்மைகள், நீர் தரப்போகிற சுதந்திரங்களை 10 நாட்களிலே சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு அனுகூலமான வாசலை திறங்க. ஒரு ஊழியக்காரன் அந்த சபையை, இந்த ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இந்த ஜனங்கள் வளர்ந்து பெருகட்டும், ஊழியருக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும், இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், இவர்கள் சந்ததிகள் நன்றாக இருக்கட்டும், பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், செழிப்பில் வாழ்ந்திருக்கட்டும், ஆவிக்குரிய நன்மைகள், சரீர நன்மைகள், உலக நன்மைகள், குடும்பத்துக்குரிய நன்மைகளினாலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமாகி இவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் பல மடங்கு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை கேட்க கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆரம்பியுங்கள். பத்தாதே பத்தாதே பத்தாதே. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. ஓ டெம்போ டெம்போ. ஜீசஸ். விடாதீங்க 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 விடாதீங்க. நல்ல முழு பலத்தோடு விடாம விடாம விடாம. ஏன் சத்தம் குறைஞ்சாலும், மைக் சத்தம் குறைஞ்சாலும் உங்க சத்தம் குறையாம
இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றியப்பா இயேசுவே. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தந்த வார்த்தைகளின்படியாக, சத்தியத்தின்படியாக, தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தைக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டுமோ? உமது கரத்திலே நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டுமோ? ஏப்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க? ஏப்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க? கேள்வி கேட்க தைரியம் இல்லையே உங்களை பார்த்து, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவரே. உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவரே. ஏப்பா இப்படி, எதுக்குப்பா இப்படி? ஏப்பா இப்படி, எதுக்குப்பா இப்படி?
கேள்வி கேட்க தைரியம் இல்லையே உங்களப்பா, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா.